ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு பார்த்துடலாம் வாங்க. நேற்று வந்து நல்ல மழை, அதனால் இந்த வெல்வெட் கேக் வந்து கேக் சாப்பிடணும் போல் இருந்துச்சு. அதனால் இந்த ஒரு பீஸ் வாங்கிட்டு வச்சுருந்தேன். இந்த ஒரு பீஸோட விலை வந்து 90 ரூபா. அடுத்த வாரம் என் பொண்ணுக்கு பிறந்தநாள் வருது, பெரிய பொண்ணுக்கு. நீங்கள் யாருமே விஷ் பண்ண மாட்டீங்க, இருந்தாலும் நான் சொல்கிறது என்னுடைய கடமை. விஷ் பண்ணுறதும் பண்ணாதும் உங்கள் இஷ்டம். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம சாம்பார் சாதம் செஞ்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா என்ன அரிசியில் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, மணி சம்பா அரிசியில். ஒரே ஆர்வமாக இருக்குது இந்த மணி சம்பா அரிசியில் சாம்பார் சாதம் சாப்பிட. பார்த்தோன்னே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆர்வமாக இருக்குது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. மல்லியில் கருவேப்பிலை மட்டும் போட்டாச்சு. நான் எல்லா காய்கறிகளுமே போட்டு பண்ணியிருக்கேன். இப்போ வந்து 2 விசில் வச்சிடலாம். ஃபுல்லில் ஒரு விசிலும் சிம்மில் ஒரு விசிலும் வச்சிட்டோம்னா நல்லா கொலைய நமக்கு ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம வெந்திருக்கான்னு பார்த்துக்கலாம். நல்லா குண்டு குண்டாக இருக்குங்க அந்த மணி சம்பா அரிசி. நான் வந்து மணி சம்பா அரிசியில் இந்த மாதிரி சாம்பார் சாதம் வச்சதே கிடையாது, நார்மல் அரிசி தான் வச்சுருக்கேன். இப்போ தான் முதல் டைமாக நான் மணி சம்பா அரிசியில் சாம்பார் சாதம் செய்கிறேன். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். கேரட்டு, பீன்ஸு, அவரைக்காய், மாங்காய் எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப சுடுது, அதனால் எனக்கு வந்து சரியாக அதில் காட்டலை. நான் இப்போ இந்த தட்டில் வச்சு உங்களுக்கு வெந்துட்டா அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். நல்லா வெந்துருச்சு. இது கூட நம்ம வந்து சைடிஷ் வந்து சிப்ஸ் வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு இதை அமுக்கி காட்டுறேன் பாருங்கள். நல்லா கொலையே வெந்துருச்சு. குண்டரிசி மணி சம்பா அரிசி சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் சேஃபாக ஓட்டு போட்டு வாங்க. பாய், பத்திரமா வாங்க.